is that by these promises you might be the partaker of his divine nature, having escaped the corruption that is in the world through lust. தீய நாட்டத்தால் எடுத்துட்டீங்களா? தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகி ஓடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்று கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். So if you don't have the promise of God, you cannot escape from the corruption of this world. உங்களுக்கு ஆண்டவருடைய வாக்குறுதி இல்லை என்றால் இந்த உலகின் தீய நாட்டத்திலிருந்து நீங்கள் வெற்றி கொள்ள முடியாது. If you want to escape from sickness, there is a promise of God. உங்கள் வாழ்க்கையிலே நோயிலிருந்து நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான வாக்குறுதி If you want to escape from sin, there is a promise of God. பாவத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் அதற்கான வாக்குறுதி இருக்கிறது. You want to escape from addiction or demonic problems, there is a promise of God. நீங்கள் மோசமான பழக்க வழக்கத்திலிருந்து விடுபடவும் இன்னும் சாத்தானின் தீய சக்தியிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் அதற்கான வாக்குறுதி இருக்கிறது. You want to escape from insecurity, there is a promise of God. பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டுமா? அதற்கான வாக்குறுதி இருக்கிறது. You want to escape from poverty, there is a promise of God. வறுமையிலிருந்து நீங்கள் முன்னேற வேண்டுமா? அதற்கான வாக்குறுதி இருக்கிறது. You want to escape from fear, there is a promise of God. பயத்திலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டுமா? அதற்கான வாக்குறுதி இருக்கிறது. You want to escape from eternal damnation, there is a promise of God. நித்திய அழிவிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா? அதற்கான வாக்குறுதி இருக்கிறது. You want to escape from your weakness, there is a promise of உங்கள் God. பலவீனங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? அதற்கான வாக்குறுதி இருக்கிறது. But if you don't have the promise of God, ஆனா உங்ககிட்ட வாக்குறுதி இல்லைன்னு சொன்னா, you don't have this, இந்த வாக்குறுதி அடங்கிய இந்த வார்த்தைகள் உங்களிடத்துல இல்லை என்றால், you don't know this, உங்களுக்கு இத பற்றி அறிவு இல்லை என்றால், you don't live by this, நீங்க இதன்படி வாழவில்லை என்றால் your life will be destructive. உங்க வாழ்க்கை அழிவுக்கு செல்கின்ற வாழ்க்கையாகத்தான் இருக்கும். Satan will destroy your life. சாத்தான் உங்கள் வாழ்க்கையை அழித்து போடுவான். This promise of God இந்த ஆண்டவருடைய வாக்குறுதிகள் will bring the divine nature of God in you. ஆண்டவருடைய தெய்வீக இயல்பை உங்களிலே தோற்றுவிக்கும். Through this promise of God, இந்த ஆண்டவருடைய வாக்குறுதிகளின் வாயிலாக you have access to the power of God. ஆண்டவருடைய வல்லமையை செயல்படுத்தக்கூடிய அத்தகைய ஒரு திறனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். Hallelujah. அல்லேலூயா. How much do people spend time with this word? எவ்வளவு நேரம் இந்த ஆண்டவருடைய இறை வார்த்தைக்கு நீங்க செலவு பண்றீங்க? Spending time with the word of God is spending time with God. ஆண்டவருடைய இறை வார்த்தையில நீங்க நேரத்தை செலவிட்டீங்கன்னா அது கடவுளோட நீங்க நேரத்தை செலவிடுவதற்கு ஒப்பாகும். Spending time with the word of God, renewing your mind, writing down instruction and following those instruction is God empowering you to change your nature and your character. நீங்கள் ஆண்டவருடைய இறை வார்த்தையை வாசித்து அதை உங்கள் சிந்தனையில இருத்தி அதை பற்றி நீங்கள் குறிப்பு எடுத்து வைத்துக்கொண்டு அதை படித்து அதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செயல்பட ஆரம்பித்தீர்கள் என்றால் ஆண்டவர் தன்னுடைய வல்லமையால் நிரப்பி உங்களை வல்லமை மிக்கவர்களாக உங்கள் வாழ்க்கையிலே அவர் மாற்றுவார். How many people seated here is saying, God, please get me out of this problem? எத்தனை பேர் இங்கே இருக்கவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுல இருந்து எனக்கு விடுதலை தாரும் அப்படின்னு. And the word of God is saying his promise can get you out of the problem. இறைவார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, ஆண்டவருடைய வாக்குறுதி இத்தகைய பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று. His promise can give you the victory. அவருடைய வாக்குறுதிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். His promise can give you the healing. அவருடைய வாக்குறுதிகள் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். His promise can give you everything of God. அவருடைய வாக்குறுதிகள் ஆண்டவரை பற்றிய அனைத்து காரியங்களையும் உங்களுக்கு கொடுக்கும். But how much are you longing for his promises? எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய வாக்குறுதிக்காக நீங்கள் ஏங்குகின்றீர்கள், தாகத்தோடு இருக்கின்றீர்கள்? Praise God. Praise God. Did you learn something? இன்னைக்கு கொஞ்சமாவது படிச்சிட்டீங்களா? Hello, did you learn something? இன்னைக்கு கொஞ்சலாம் நீங்க கத்துக்கிட்டீங்களா? Now Jesus is going to come over here in the form of bread, the blessed sacrament. ஆண்டவர் இயேசு இப்போது நற்கருணை வடிவிலே நம் மத்தியிலே வரப்போகின்றார். And the Bible says all those who came to him, none of them went back home empty handed. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, அவரிடம் வந்தவர்கள் யாரும் வெறுமையாக திரும்பி செல்லவில்லை என்று. The word of God has been preached to you. இறை வார்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. Now God is going to confirm this word that is preached to you with signs and wonders. ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தைகளை அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் இந்த நாளிலே அவர் உறுதிப்படுத்த போகின்றார்.
When you look into the presence of God, நீங்கள் ஆண்டவருடைய அந்த தெய்வீக பிரசன்னத்திலே நீங்கள் இருக்கும்போது நம்பும்போது the power of God begins to flow, ஆண்டவருடைய வல்லமையானது உங்கள் மேல் அது இறங்கி வருகின்றது. and you will experience the healing touch of Jesus. நீங்கள் ஆண்டவர் இயேசு குணமளிக்கும் தொடுதலை உங்களிலே நீங்கள் உணர்வீர்கள். Can you just close your eyes and let us make a prayer? நீங்க கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நாம் ஒரு இறுதி ஜெபத்தை நாம் இப்போது செய்வோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. And please repeat this prayer with me. இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து நீங்க திரும்ப சொல்லுங்க. Heavenly Father, விண்ணக தந்தையே, I thank you for this teaching. இந்த போதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். I am a sinner and I've sinned against you. நான் ஒரு பாவி, உமக்கு எதிராக பாவம் செய்துள்ளேன். Oh Lord Jesus, I come to you. ஆண்டவர் இயேசுவே, நான் உம்மிடம் வருகின்றேன். I'm a sinner, Lord. நான் ஒரு பாவி ஆண்டவரே. Have mercy on me என் மீது இரக்கம் வையும். and forgive me of all my sins. என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னியும். I repent of all my sins. என்னுடைய பாவங்களுக்காக நான் மனம் வருந்துகின்றேன். Lord Jesus, in your name I renounce Satan. ஆண்டவர் இயேசுவே, உம்முடைய பெயரால் நான் சாத்தானை விட்டு விடுகிறேன். I receive you as my Lord God and Savior. நான் உம்மை எனது மீட்பராகவும் இரட்சகராகவும் கடவுளாகவும் ஏற்றுக்கொள்கிறேன். Jesus, I make you the Lord of my life. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையின் தலைவராக உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். Jesus, rule over my life. ஆண்டவர் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையை ஆண்டு கொள்ளும். I receive your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொள்கின்றேன். I receive this new birth. இந்த புது பிறப்பை பெற்றுக்கொள்கின்றேன். I receive this new life. இந்த புது வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்கின்றேன். I believe with all my heart, Lord. என்னுடைய முழு இதயத்தோடு உம்மை நம்புகின்றேன். You are dwelling within me. என்னுள் நீர் இருப்பதை நான் நம்புகின்றேன். You have empowered me. நீர் உமது வல்லமையால் நிரப்பியுள்ளீர். The sin nature has been destroyed completely. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து பாவ இயல்பு முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது. By your grace, Lord Jesus, உம்முடைய அருளினால் I receive your nature and your character. உம்முடைய இயல்பையும் நடத்தையையும் நான் பெற்றுக்கொள்கின்றேன். Lord, you have not only forgiven me of my sins, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மட்டும் நீர் மன்னிக்கவில்லை, you have anointed me, நீர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளீர், empowered me எனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறீர், to overcome sin பாவத்தை மேற்கொள்ளும் வல்லமையை தந்திருக்கின்றீர், and resist it. அந்த பாவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியை தந்திருக்கின்றீர். From now on, இப்போதிருந்து I shall live soberly, நான் அமைதியான வாழ்க்கை வாழுவேன், righteously, நீதியுள்ள வாழ்க்கை, and godly in this present world. இந்த உலகிலே இறைப்பற்றுடன் வாழ்வேன். I deny every ungodliness, இறை பற்றில்லாத எல்லாவற்றையும் நான் மறுத்து விடுவேன். and all worldly lust, எல்லா விதமான உலகத்தில் உள்ள இச்சைகளையும் நான் மறுத்து விடுவேன்.
I thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். I love you, Jesus. உம்மை அன்பு செய்கிறேன். Amen. ஆமென். Oh Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, you are in the present in this blessed sacrament. இந்த திவ்ய நற்கருணையிலே நீர் இங்கு பிரசன்னமாயிருக்கிறீர். We believe in you. ஆண்டவரே, உம்மில் நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். You are the mighty creator, நீர் தான் வல்லமையுள்ள படைத்தவர். the mighty king, நீர் வல்லமையுள்ள அரசர். the Lord of Lords. நீர் அரசர்க்கெல்லாம், நீர் ஆண்டவர்க்கெல்லாம் ஆண்டவர். You are our God. நீர் எங்களுடைய தெய்வம். We bow down to you, Lord. நாங்கள் உமக்கு முன்பாக பணிந்து வணங்குகின்றோம். We submit to you, Almighty God. வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களை உம் திருமுன் சமர்ப்பிக்கின்றோம். We have sinned against you, Almighty God. வல்லமையுள்ள ஆண்டவரே, நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். We have sinned against you in our words, in our thoughts, in our actions. எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறையாலும் உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்துள்ளோம். Lord, because of this sin, you were crucified on the cross. ஆண்டவரே, எங்களுடைய இந்த பாவத்தினால் நீர் சிலுவையிலே நீர் அறையப்பட்டீர். Lord Jesus, you shed your blood for each one of us. எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் இயேசுவே உமது இரத்தத்தை நீர் சிந்தினீர். You are here in our midst. இப்போது எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறீர். And you are again and again saying, I love you. திரும்ப திரும்ப எங்களை பார்த்து நீர் சொல்கின்றீர், மகனே மகளே, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று. Jesus is talking to you now. இப்போது ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். He's saying to you, I will never leave you nor forsake you. உங்களை விட்டு ஒருபோதும் நான் விலகுவதில்லை, உங்களை நான் கைவிடுவதில்லை என்று சொல்கின்றார். I am the Lord your God. நான் தான் உன்னுடைய ஆண்டவராகிய கடவுள். I am the Lord your God who goes before you. உனக்கு முன்பாக செல்கின்ற ஆண்டவராகிய கடவுள் நானே. I will not destroy you. நான் உன்னை அழிக்க மாட்டேன். I will not forsake you. உன்னை கைவிட மாட்டேன். I am with you till the end of time. இறுதி வரைக்கும் நான் உன்னோடு இருக்கின்றேன். My child, என்னுடைய அன்பான குழந்தையே, I've seen your tears. உன்னுடைய கண்ணீரை நான் காண்கின்றேன். I've heard your cry. உன்னுடைய கதறலை நான் கேட்கின்றேன். I can see you. உன்னை பார்க்க முடியும் என்னால். I can see you going through the waters. நீ ஆழமான நீர் நிலைகளிலே நீர் நடந்து செல்வதை நான் பார்க்கின்றேன். I know you're going through those rivers. அந்த ஆறுகளின் நடுவே நீ நடந்து செல்வதை நான் பார்க்கின்றேன். But child, do not fear. குழந்தையே, நீ பயப்படாதே. I am with you. நான் உன்னோடு இருக்கிறேன். The God of Israel, இஸ்ரவேலின் தேவன், the God of Abraham, Isaac and Jacob. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன். You shall not be drowned. நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ மூழ்க மாட்டாய். I know you're going through the fire. நீ தீ நடுவே நடந்து செல்வதை நான் காண்கின்றேன். But that fire will not be able to consume you. அந்த தீ உன்னை எரித்து விடாது. Because I am the Lord your God ஏனென்றால் நானே உன் ஆண்டவராகிய கடவுள். who protects you. உன்னை பாதுகாப்பவரும் நானே. My child, என் குழந்தையே, you are precious to me. நீ என் கண்ணிலே விலையேற பெற்றவள். You are the apple of my eye. என் கண்ணின் கருவிழி நீதான். I love you so much உன்னை நான் மிகுந்த அன்பினால் நிறைக்கின்றேன். that I've engraved your name on the palm of my hand. உன்னுடைய பெயரை என் உள்ளங்கைகளிலே நான் வரைந்திருக்கிறேன். My child, என் மகளே, I've got a great plan for you. உனக்காக நான் பெரிய திட்டங்கள் வைத்திருக்கின்றேன். A plan for your welfare. உன்னுடைய நல்வாழ்வுக்கான திட்டங்கள் வைத்திருக்கின்றேன். A plan for your future. உன்னுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்கள் வைத்திருக்கின்றேன். Not for your destruction. உன்னுடைய அழிவுக்கான திட்டங்கள் அல்ல. See, நீ
இப்போது என்னை உற்றுப்பார். Do not think or remember or consider of the things of long ago. உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து போன முற்காலத்து நிகழ்ச்சிகளை பற்றி நீ எண்ண வேண்டாம். Do not think of those hurts and bad memories. உன்னுடைய காயப்பட்ட நிகழ்ச்சிகளையும் உன்னுடைய புண்பட்ட நினைவுகளையும் இப்போது நீ எண்ண வேண்டாம். Do not meditate on them. அந்த நினைவுகளை பற்றி நீ தியானம் செய்ய வேண்டாம். See, I'm making something new for you. நான் எல்லாவற்றையும் அனைத்தையும் உனக்காக புதியன ஆக்குகிறேன். Tonight I'm making something new for you. இந்த இரவிலே நான் உனக்காக புதியனவாக அவற்றை மாற்றுகிறேன். Why do you not perceive it? நீ அதை பற்றி இப்போது நினைக்க வேண்டாம். கடந்த காலத்தை I'm making something new for you. உனக்கான புதிய திட்டங்கள், புதிய காரியங்களை நான் செய்கின்றேன். In the desert I will make rivers for you. பாலைவனத்திலே உனக்காக ஆறுகளை நான் ஓடச் செய்வேன். In the wilderness I will make a highway for you. வறண்ட நிலத்திலே ஆறுகள் பாய்ந்தோடச் செய்வேன். Only if you let go of those hurts and bitterness. உன்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கசப்புகளையும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய குற்ற உணர்வுகளையும் நீ மேற்கொண்டால், only if you let go of all those negative things that have happened to you. எதிர்மறையான காரியங்கள் உன் வாழ்க்கையிலே நடந்திருக்கின்றது, அவற்றை எல்லாவற்றையும் இப்போது நீ அகற்றிவிடு. Only if you have made that decision to forgive and love those people who have hurt you. உன்னை காயப்படுத்தின ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே ஆண்டவரே நான் மன்னித்து அன்பு செய்வேன் என்ற முடிவை எடுத்துக்கொள். I love you with an everlasting love. நான் நிலை பெயராத அன்பினால் உன்னை நான் அன்பு செய்கின்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, look at Jesus in the blessed sacrament. திவ்ய நற்கருணையிலே ஆண்டவர் பிரசன்னமாய் இருப்பதை இப்போது நீங்கள் பாருங்கள். Isaiah 53 says, எசாயா 53 இவ்வாறு சொல்கின்றது, who has believed? யார் நம்புகின்றார்களோ? What he has heard from us. எதையெல்லாம் அவர்கள் என்னவற்றையெல்லாம் அவர்கள் கேட்டார்களோ? And to whom has the arm of the Lord been revealed? யாருக்கு ஆண்டவருடைய கரம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதோ? For he grew up before him like a young plant. ஒரு வளரும் செடி போல அவர் முன்னால் நீங்கள் இருக்கின்றீர்கள். And like a root out of dry ground. ஒரு வறண்ட நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேரை போன்று இருக்கின்றீர்கள். He had no form, எந்த விதமான உருவமும் இல்லை, or majesty, எந்த விதமான மாட்சியும் இல்லை, that we should look at him. அவருடைய முகத்தை நாம் பார்க்கும்போது, and no beauty that we should desire him. எந்த விதமான அழகோ அழகிய தோற்றமோ அவரிடம் இல்லை. Jesus was despised, ஆண்டவர் இயேசு இவ்வாறு ஒரு தோற்றம் உடையவராக கைவிடப்பட்டவராக இருந்தார். and rejected by men, மனிதரால் தள்ளப்பட்டவராக இருந்தார். a man of sorrows, ஒரு துயரற்று கலங்குகின்ற மனிதராக அவர் இருந்தார். and acquainted with grief, துயரப்பட்ட மனதுடையவராக அவர் இருந்தார். and as one from whom men hide their faces. அவரிடமிருந்து மனிதர்கள் தங்கள் முகத்தை மறைத்துக் கொள்வார்கள். He was despised, அவர் இத்தகைய தோற்றமுடையவராக அவர் காணப்பட்டார். and we esteemed him not. அவரை நாம் தள்ளப்பட்டவர் என்று எண்ணினோம். Surely he has borne our sorrows. அவர் நம்முடைய துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். Surely he has borne our griefs. நம்முடைய துயரங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். Surely he has carried our sorrows. நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். Yet we esteemed him stricken, smitten by God. ஆனால் நாம் கடவுளால் வதைக்கப்பட்டவர் என்றும் அவர் கடவுளால் புறக்கணிக்கப்பட்டவர் என்றும் நாம் எண்ணினோம். We esteemed him afflicted by God. கடவுளால் துன்புறுத்தப்பட்டவர் என்று நாம் எண்ணினோம். But he was pierced
for our transgression. நம்முடைய பாவங்களுக்காக அவர் காயப்பட்டார். Jesus was crushed for our iniquities. நம்முடைய குற்றங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். Upon Jesus was the chastisement that brought us peace. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகின்ற தண்டனை அவர் மேல் விழுந்தது. And with his wounds and by his wounds we are healed. அவருடைய காயங்களால் நாம் குணமடைகின்றோம். Look at Jesus in the blessed sacrament. ஆண்டவர் இயேசுவை இப்போது திவ்ய நற்கருணையிலே நீங்கள் பாருங்கள். The wounded healer is here. காயப்பட்ட குணமளிக்கின்ற ஆண்டவர் இப்போது நம் நடுவிலே இருக்கின்றார். The wounded healer is here to heal you. காயப்பட்ட குணமளிக்கின்றவர் உங்களை குணப்படுத்துவதற்காக நம் நடுவிலே இப்போது இருக்கின்றார். As you look at him, இப்போது ஆண்டவரை நீங்கள் உற்று நோக்கும்போது his healing power flows into your body. குணமளிக்கும் வல்லமை உங்கள் உடலிலே இப்போது பாய்ந்து கொண்டிருக்கிறது. Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார், just as Moses lifted up the bronze serpent in the wilderness, மோசே பாலைவனத்திலே வெண்கல பாம்பை உயர்த்தது போல, and everyone who looked at the bronze serpent, அந்த வெண்கல பாம்பை உற்று நோக்கிய அனைவரும் the poison was sucked out of their body. அவர்கள் உடம்பிலே இருந்து அந்த நஞ்சு உறிஞ்சப்பட்டது. Those who were dying அது மரித்து இறந்து கொண்டிருந்தவர்கள், because of the poison, அந்த விஷத்தினால் இறந்து கொண்டிருந்தவர்கள், they were healed. அவர்கள் எல்லோரும் அவர்கள் குணத்தை பெற்றுக் கொண்டார்கள். Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார், in the same way அதே போல் the Son of God shall be lifted up, மானிட மகனும் உயர்த்தப்படுவார். and everyone who looks at him யாரெல்லாம் அவரை உற்று நோக்கின்றார்களோ will be healed, அவர்கள் குணத்தை பெற்றுக் கொள்வார்கள், will be delivered, அவர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வார்கள், will be set free. அவர்கள் விடுதலை சுதந்திரத்தை அவர்கள் My அனுபவிப்பார்கள். brother, my sister, என்னுடைய அன்பான சகோதரனே சகோதரியே, keep your eyes fixed on the blessed உங்களுடைய sacrament. கண்களை இப்போது திவ்ய நற்கருணையிலே பதித்து வையுங்கள். As you look at him, ஆண்டவர் இயேசுவை நீங்கள் உற்று நோக்கும்போது his power flows into your body. அவருடைய வல்லமை உங்கள் உடலிலே பாய்ந்து வருகிறது. Curable, incurable diseases are healed. உங்களுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய குணப்படுத்த முடியாத எல்லா வியாதிகளும் இப்பொழுது குணமாகின்றது. He is the light. அவர்தான் ஒளி. Darkness flees when he sees the light. அவர் ஒளியாக இருப்பதால் இருள் இப்போது ஒளியை கண்டு விலகி ஓடுகிறது. As you look at him, நீங்கள் இப்போது ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கும்போது his light is shining inside of you, உங்களுக்குள் அவருடைய ஒளியானது இப்போது ஒளி வீசுகின்றது. searching and researching for every sin in your life, எல்லா விதமான உங்களுடைய பாவ இயல்பையும் பாவங்களையும் அது தேடி கண்டுபிடிக்கிறது. searching and researching for every power of darkness in your life. எல்லா விதமான இருளின் அந்தகார சக்திகளையும் உங்கள் வாழ்க்கையிலே அது As you தேடி look at him, கண்டுபிடிக்கிறது. அவை எல்லாவற்றையும் அவர் As you எடுத்துவிட்டார். call out his name Jesus, இப்போது ஆண்டவர் இயேசுவின் பெயரால் as அவை you call out his எல்லாவற்றையும் name Jesus, வெளியே செல்கிறது. powers of darknesses are destroyed, இப்போது இருளின் அந்தகார சக்திகள் அழிக்கப்படுகிறது. bondages are destroyed, அடிமைத்தனங்கள் கட்டுகள் இப்போது உடைக்கப்படுகிறது. curses are destroyed, சாபங்கள் எல்லாம் இப்போது அழிக்கப்படுகிறது. addiction is destroyed, பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கங்கள் poverty is அழிக்கப்படுகிறது. destroyed. Call out his name Jesus, இப்போது ஆண்டவர் இயேசுவின் பெயரால் Yeshua, எல்லோரும் இப்போது ஆண்டவர் Yeshua, call out his இயேசுவின் name Yeshua. ஆண்டவர் இயேசுவின் Come on, call out his name Yeshua. ஆண்டவர் இயேசுவின் வல்லமை இப்போது கடந்து வருகிறது. எல்லாரும் இயேசுவே Yeshua. இயேசுவே Call out his name Yeshua.